ரசமே உன் ரசத்தி வரை இங்கு இருக்கு என்ன குழுக்குனாலும் அவர் வேணான்ட்டார் விடுமா ஏன் அந்த பிள்ளை இப்படி வருதே ஒரு செஞ்சிருக்கலாம் அவர் முடியாதுப்பா சிந்தனை ஒரே சிந்தனையில் இருக்கக்கூடியவனை நீ தவத்தை கிளைக்க பார்க்கிறாய். அதனாலதான் யாரு நீ புறமே நான் திரும்பவில்லை. யார் நீங்க எந்த பொம்பளைகிட்ட ஏமாந்தீங்களா இப்படி எல்லாம் வளர்த்துக்கிட்டு திரியுறீங்க நம்ம சிந்தனையில திரும்பலையா? இந்த அம்மா உனக்கு டான்ஸ் போட்டா தானே என்கிட்ட அடிக்கிறீங்க அந்த அம்மா அடுத்தால பார்த்து ஆடி வருது முதலா குறையுது இப்ப தெரியுதா அந்த ஆளை ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? அப்ப சும்மாவா இன்சில் தான் அந்த ஆளு. அவர் நினைச்சிட்டாரு மாட்டை அவுத்துட்டோம்னா இங்க போயிட்டா வந்தாலும் திரும்ப கட்டுத்தரைக்கு வந்துருமே. 6 மணிக்கு மேல எங்க இருந்தாலும் சங்கத்துக்கு வந்துருவேன். வாழ்க 16 மற்றும் பெருவாள் வாழ்க. சரிங்க சாமி 16 பெத்து நான் பால் வாடியா வச்சு நடத்த உன்னை பத்தி இப்போ வளர்க்க முடியாம தெரியுறோம். சுவாமி விவேகானந்தர் சொன்னாரா அந்த அம்மா கிட்ட அவர்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்டிருக்காங்க அவருடைய சொற்பொழிவுல மயங்கி. சரி சுவாமி நீங்க அவர் ஆள் பார்க்குற கூட்டட்டியே நல்ல செவப்பா இருப்பார் ஆளு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க டேய் உங்களின் மூலியமாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி நாங்களாம் வந்து அந்த மாதிரி சுவாமியார். அப்ப விவேகானந்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொன்னாரு? அம்மா என் மூலியமா உனக்கு என்கிட்ட நீ தாயாகணும் உனக்கு ஒரு குழந்தை வேணும் அதானே. எப்படியோ செஞ்சுட்டு பிள்ளைய பத்திட்டு கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு போயிருங்க நாங்க இங்கிட்ட அனாதையா வளர்த்திக்கிட்டு திரியிறோம். நான் குழந்தையாக மாறி இருக்கிறேன் என்ன நீ பிள்ளையா நினைச்சுக்க நீ எனக்கு அம்மாவை நான் உன்னை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கணும்னா பால் பத்தாதே அழைத்து வாருங்கள் வள்ளி சந்தி. இந்த பாலை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்பு தேருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா தங்கச்சி குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூல போல என்னோட ஆச்சு பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா
வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா பூவா பூக்க வச்ச மாவண்ணவன் யாரு பாடுகிற பாட்டுலதான் நீயும் அத கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலம் போல உன்னுடம்பு போச்சு பூங்குயிலி பூங்குயிலி நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு ஊரையெல்லாம் சுத்தி வந்த ஒத்த கிளியே இப்ப ஓரிடத்தில் நின்றதென்ன சொல்லு கிளியே சொந்த பந்தம் யாருமின்றி வந்த கிளியே ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே வேறு வெட்டும் ஆழங்கண்ணு வானம் தாட பார்க்குதே வானம் தாடும் ஆசையில் மெல்ல மெல்ல பூக்குதே பூவா பூக்க வச்ச மாவண்ணவன் யாரு பாடுகிற பாட்டுலதான் நீயும் அத கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலை போல உன்னுடம்பு போச்சு அடி பூங்குயிலி பூங்குயிலி நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு அண்ணே தங்கச்சி எதுக்கான கூப்பிட்டீங்க என்ன நம்ம விஷயம் இடத்துக்கு தேவலோக பசி நாத மகாமுனிவர் பிரம்மச்சாரி வந்திருக்கிறார் நாரத மகரிஷி ஆமாடா. நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க ஆமா. சுவாமியை பாத்தீங்களா பார்த்தேன். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா நீங்க வாங்கின இந்த யவத்திலே இருக்கா சங்கு சரித்திரி அம்புடும் தரித்திரி சுவாமி அழைத்தார்கள் ஏ வாங்க சாமி வாங்க சாமி ஏய். ஏ வா. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேருக்கு என்ன வேணுங்கிறத இப்பவே கேட்டு வாங்கிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் நான் வரவேற்பு கொடுத்துருவேன் வாங்க சாமி ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க. நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை சென்று வாருங்கள் ஏன் இவ்வளவு நேரம் செய்யல ஒப்புச்சு அடுத்த ஆள் வந்தோடனே அனுப்புறேன் என்னப்பா அப்புறம் அங்க பேசுறது மறந்துடும் அடுத்து நீ வரும்போது உனக்கு நான் அடுத்து நான் உன்னை சந்திச்சா வள்ளி வேசல அடுத்து வரும்போது புள்ள கொடுக்குறேங்கிறீங்களா சென்று வா உனக்கு எது வேணுமாடா பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே வருகை நல் வரவாகும் தவமுனியே வருகை நல் வரவாகும் தவமுனியே அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே கலைவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையின் பெருமை கொள்ளவே கலைவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையின் பெருமை கொள்ளவே கற்றறிந்தேன் காவியத்தில் பொம்மை காணும் பாகியமதை நான் அடைந்தேன் மேன்மை காணவே பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி தவ நாரதரே மகன் நாரதரே மகன் நாரதரே எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும் சுவாமி வாழ்க பல்லாண்டு இறையில் 14 உலகம் சுற்றும் மாபெரும் முனிவரான நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்பு கொடுத்த உமக்கு இந்த நாரதருடைய வரவேற்பு வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா ஏ எத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தி போச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போதலையா சுத்தமாக காதுலதான் ஏறலையா தந்தன தந்தன தன தந்தன தந்தன தன தந்தன தந்தன தந்தனா ஏய் தந்தன தந்தன தன தந்தன தந்தன தன தந்தன தந்தன தந்தனா உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கடா 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 பொல்லாத குசலும் எசலும் எனடா அட வாங்கடா
நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா மனசுக்குள்ள நாய்கள் நதிகள் நாய்கள் பேய்கள் நாட்டியமாடுதடா மனிதனுக்கு பார்வையில் இருக்குது நான் கண்ட மிருகமடா அடையாரும் திருந்தலையே இதற்காக வருந்தலையே யாரும் நினைக்கலையே இதற்காக வருந்தலையே அடியே ஞான தங்கம் இனி நான் ஒரு ஞான சிங்கம் பொய்யை புரட்டை எண்ணி இந்த பூமியை புதுசா செய்து சும்மா சொன்னதை சொல்லவா சொல்லாமை என் வழி செல்லவா உன்னதான் நம்புறேன் அல்லவா உன்னாலே மாறுதல் வந்திரு நல்லவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாரதர் வாழ்த்துக்கள் நல்லவங்க அனைவருக்கும் நாரதர் வாழ்த்துக்கள் காணியிலே கணம்பாடி காண்பவர்களாம் இயக்கமடி ஆளும் சோ என்று அயலொட்டிக் கொண்டிருக்கும் குறிஞ்சி குட்டவனின் குலமகளே வாழ்க பல்லாண்டு உம்மை பற்றியும் உன்னுடைய இடத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர் நாரதர் இருந்தாலும் உம்மை பற்றி உம்மிடத்திலே ஒரு சில விவரங்கள் நான் கேட்க வேண்டும் அதற்கு தகுந்த பதில் தாங்கள் எடுத்து கூற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை வருமா பதில் சுவாமி தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் நீங்க நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறமா கேட்டா பதில் வருமானு கேட்டீங்க ஏன்னா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதன் முறைப்படி என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க கேளுங்க ஏதோ சிற்றறிவுக்கு எட்டி ஒரு பதில சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியாத விவரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க அற்புதமான பேச்சு தெளிவான பாடல் எத்தனை பெண்களை சந்தித்திருக்கிறேன் எத்தனை பெண்களிடத்தில் உரையாடியும் இருக்கிறேன் ஆனால் யாரிடத்திலும் கிடைக்காத வரவேற்பும் நான் கொடுத்த வாழ்த்தும் தங்களுக்கு கிட்டி இருக்கும் என்று நினைக்கிறேன் காரணம் என்ன நற்றாவரை கயிற்றிலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றார்தான் காமர முடியும் என்பார்கள் அந்த முறைப்படி கதையின் முறையோடு உம்மை பற்றி உன்னிடத்தில் நான் கேட்கக்கூடிய முதல் கட்ட விசாரணை வண்டு விழிகர் கண்டு மொழிமாதே வள்ளி அப்பா பேர் நம்பித்தலைவன் அம்மா பேர் நங்கை மோகினி செய்யும் தொழில் காவல் என்ன காவல் திணை காவல் என்ன திணை கருந்தனை சிந்தனை